தீப்தி எலும்பு எலும்பி டைம் கொஞ்சம் பாரு. எப்படி கடக்குறான்னு பாரு. காலையில விடிஞ்சு 10 மணியே ஆயிட்டு. ஆனா இவளுக்கு மட்டும் என்ன பொழுது விடியல. ஏட்டி தீப்தி எலும்பு. 5 நிமிஷமா? நீ காலையில 6 மணில இருந்தே 5 நிமிஷம் தான் சொல்லிட்டு இருக்கா. இதுதான் கடைசி 5 நிமிஷமா? அதுக்கப்புறம் நான் தூங்கவே மாட்டேன். இந்த பிள்ளையும் தூங்கணும்னா இப்படி தூங்குதுன்னு தெரியல. தீப்தி எலும்பு. 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷமா ஆயிட்டு. ஏமா தூங்கும் போது மட்டும் 5 நிமிஷம் 5 செகண்ட் மாதிரி போகுது? அத நாளைக்கும் வாத்தியார்கிட்ட போய் கேளு. எலும்பிட்டி, நாளைக்கு காலேஜ்ல எக்ஸாம் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏம்மா உங்களுக்கு என்ன பார்க்க பாவமா தெரியலையோ? 10 மணிக்கு எழும்புற பிள்ளை எதுக்கு பாவமா பார்க்கணும்? என்ன 1 மணி நேரம் மட்டும் விட்டேன் வை, நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா எழும்பி நல்லா படிப்பேமோ. நேரு பிட்டி மிதியா மிதிச்சு தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையே எழும்பிரு. சரி நீங்க போங்க, நான் எழும்புறேன். மரியாதையே எழும்பிரு. காலையிலேயே ஏச்சு வாங்கிட்டு இருக்காத. தீப்தி எலும்பு. இருங்கம்மா எழும்புறேன். சும்மா நொய்யின்னுகிட்டு. எலும்பி படி. படிக்கிறேன், இப்பதானே எழும்பிருக்கேன். மறுபடியும் படுக்காத. போறேன். மீனாய் எம்மா, என்ன காலையிலே தூங்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாம்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்ப காலையிலே எழும்பி எனக்கு நீங்க பூஸ்ட் போடணும்ல? பூஸ்ட்ங்க. என் படிப்பு மேலயும் என் உடம்பு மேலயும் உங்களுக்கு அக்கறையே இல்ல. நீ 5 மணிக்கு எழும்புனா நாங்களும் 5 மணிக்கு எழும்பணுமா என்ன? ஆமா, பின்ன எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது மட்டும் மார்க் எவ்வளவுன்னு கேப்பீல்ல? அந்த மார்க்க நல்லா எடுக்கணும்னா படிக்கணும்னா ஏதாச்சும் சாப்பிட தரணும். காலையில சாப்பாடுக்கு என்ன வைக்கலாம்? கோதுமை ரவை கிண்டவா? கிண்டி நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. உனக்கு என்ன மக்களே வேணும்? போ, எதுவும் வேண்டாம், நானே எனக்கு ஏதாவது போட்டுக்கிறேன். இருடி வந்து பூஸ்ட் போட்டு தரேன். இல்ல பரவாயில்ல. ஏப்பாடா நல்ல ஃப்ரெஷ் ஆயாச்சு. கடவுளே, நல்லபடியா எக்ஸாம் படிச்சு எழுதணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு படிப்பேன். நீங்க கொஞ்சம் பாஸ் ஆகி போட்டுருங்க, சரியா? அங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. எக்ஸாமுக்கு படிச்சா மட்டும் போதாது, என்னன்னு வேணும். கடவுளே. சரி சாப்பிட வா. நாளைக்கு எக்ஸாம் படி நான் வந்து இந்த புக் தான் படிக்கணும். கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷா இங்க உட்கார்ந்து படிப்போம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் இஸ் யப்பா, என்ன இப்பவே டயர்ட் ஆயிட்டு. யப்பா, இது என்ன இவ்ளோ புக் இருக்குது? இதுல என்ன புக்னு வேற தெரியலையே. சரி கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு புக் எடுப்போம். இந்த புக் படிப்போம். ஏடி, என்ன நாளைக்கு எக்ஸாம் சொன்னா இப்ப பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருக்க? ஐயா அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா இருக்கு. இவ்ளோ ஈஸியான சப்ஜெக்ட்ட நாளைக்கு எக்ஸாம் நினைச்சு சிரிச்சேன். இதுக்கு வேற ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க. நாளைக்கு படிக்காமலே போய் எழுதிட்டு வந்துடலாம் போல. சரி நல்லா படி. மத்தியானத்துக்கு என்ன செய்யட்டும்? ஏதாச்சும் நல்லதா பண்ணுங்க தூக்கம் வராம இருக்கிறதுக்கு. ஏடி, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன சாப்பாடு பண்ணுவீங்க எனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் போல உங்க மீன் குழம்பையே செஞ்சு வைங்க. சரி, அப்போ மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரேன். நீ வீட்ல உட்கார்ந்து படி. எங்க அம்மாவை ஏதாவது பேசுற வேலைக்கு சேர்த்து விடலாம் போல. இதெல்லாம் ஈஸி. இந்த டாபிக் நான் போன மாசமே படிச்சிட்டேனே. ஏடி, உன்னை எக்ஸாமுக்கு படிக்க சொன்னா சிரிச்சிட்டு இருக்கா? ஐயோ என்னத்த சொல்லனே தெரியலமா. ஏன் எதுக்கு புக்க பார்த்து சிரிக்கா? என்னத்த சொல்ல, போன மாசம் தான் இந்த டாபிக் படிச்சேன். ஆனா எதுவுமே இப்ப ஞாபகம் இல்லம்மா. இதுக்குதான் அப்பப்ப புக் திறந்து பார்க்கணுங்கிறது. எனக்கு அழுகையா வருதுமா. சரி நீ படி. நான் உனக்கு மத்தியானத்துக்கு மீன் குழம்பு செய்றேன். மீன் குழம்பாமா? சரி வைங்க. சரி, நான் மார்க்கெட்டு போய் மீன் என்னன்னு வாங்கிட்டு வரேன். சரிம்மா. எம்மா, சொல்லு தீப்தி. என்ன மீன் வாங்க போறீங்க? தெரியல, அங்க போனாதான் தெரியும். நல்ல முள் இல்லாத துண்டு மீனை பார்த்து வாங்கிட்டு வாங்கம்மா. ஏன்னா எக்ஸாம் வேற இருக்குல்ல, படிக்கணும். ஏதாச்சும் முள்ளு தொண்டையில உள்ள மாட்டிக்கிச்சுனா படிக்க முடியாம போயிரும்லம்மா. சரி ஏதாவது மஞ்சப்பாறை இருந்தா வாங்கிட்டு வரேன். சீலா மீன் இருந்தா பாருங்கம்மா, அது பொரிச்சா நல்லா இருக்கும். சரி மக்களே, வாங்கிட்டு வரேன். நான் வரதுக்குள்ள ஒரு லெசன் படிச்சிரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 15 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம